வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஓட்டு எண்ணிக்கையை இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்ய தேர்தல் கமிஷன் பரிசீலனை. ஓட்டு எண்ணும் பணியில் அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி. 2G ஊழல் வழக்கில் சிபிஐ கோர்ட்டில் ராசா ஆஜர். 1178 கேள்விகளின் அடிப்படையில் நீதிபதி சைனியிடம் வாக்குமூலம் பதிவு. குமரி கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் மேலும் 3 நாள் மழை நீடிக்க வாய்ப்பு. விரிவான செய்திகள். ஓட்டு எண்ணிக்கையை இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து தேர்தல் கமிஷன் பரிசீலனை செய்து வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி லோக்சபா தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்து மே 16ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ஓட்டு எண்ணும் மையங்களில் மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்களுக்கு திங்களன்று சென்னையில் பயிற்சி தரப்பட்டது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நடந்த பயிற்சி முகாமில் பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன்குமார் தபால் ஓட்டுகள் எண்ணும் முறை, வேட்பாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு தகவல் தரும் முறை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி தரப்பட்டதாக கூறினார். ஓட்டுப்பதிவு நடந்தபோது குறிப்பிட்ட ஓட்டுச்சாவடிகள் இணையதள வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதேபோல் ஓட்டு எண்ணிக்கையை ஆன்லைன் வழி நேரடி ஒளிபரப்பு செய்ய பரிசீலித்து வருவதாகவும் பிரவீன்குமார் தெரிவித்தார். சுமார் 80 பேர் வந்திருக்காங்க. ட்ரைனிங் வச்சுட்டு அவங்க இன்டர்ன் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. யார் ஆக்சுவல் கவுண்ட் பண்ண போறாங்க அவங்க ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. போஸ்டல் பேலட் எப்படி கவுண்ட் பண்ணும், இவிஎம் எப்படி கவுண்ட் பண்ணும், ரிசல்ட் எப்படி டிக்ளேர் பண்ணும், மீடியாவுக்கு எப்படி என்ன சர்வே கொடுக்கணும், மீடியாவுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக யார் உள்ளே வர முடியும், யார் வெளியே போக முடியும். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் அதில் டைரக்ட்லி அங்கேருந்து அப்லோட் பண்ணுவாங்க ரிசல்ட் ரவுண்ட் பை ரவுண்ட். அப்புறம் சிஇஓ ஆஃபீஸ்க்கு நேராக இமெயில் வரும். அதை நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டில் கவுண்ட் பண்ணுறோம். கவுண்டிங் வெப்காஸ்டிங் ட்ரைன் நம்ம 42 இருந்து நம்ம பார்க் மாதிரி ட்ரை வெப்காஸ்டிங் அந்த கவுண்டிங் டே இருக்கு, பிளான்ல இருக்கு. சென்னையில் நடந்த பயிற்சி முகாமில் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், கடலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த ஓட்டு எண்ணும் தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர். 6ஆம் தேதி கோவையிலும் 7ஆம் தேதி திருச்சி, மதுரையிலும் இதுபோன்ற பயிற்சி முகாம் நடக்க உள்ளது. 2G ஊழல் வழக்கில் பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அளித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த 2G ஊழல் வழக்கு விசாரணை டெல்லி பாட்டியாலாவில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் உள்ளிட்ட 17 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவ்வழக்கில் 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வழக்கு விசாரணை துவங்கியது. சிபிஐ தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி திங்களன்று துவங்கியது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் நீதிபதிக்கும் இடையில் நடக்கும் நேரடி உரையாடல் இது என்று கூறி ஓபி சைனி வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணியை துவங்கினார். கேள்விகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதிலளிக்கலாம் அல்லது பதில் அளிக்காமலும் இருக்கலாம் என்றும் நீதிபதி சைனி கூறினார். முதல் குற்றவாளியான ராசாவின் வாக்குமூலத்தை திங்களன்று நீதிபதி ஓபி சைனி பதிவு செய்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருந்த 1718 கேள்விகள் அடங்கிய பட்டியலின்படி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் செயலாளர் சித்தார்த் பெகுரா, ராசாவின் முன்னாள் தனிச் செயலர் RK சந்தோலியா, ஸ்வான் தொலைத்தொடர்பு நிறுவன அதிபர்கள் சாஹித் பால்வா, வினோத் கோயங்கா உள்ளிட்ட 14 பேரும் ஸ்வான், யூனிடெக், ரிலையன்ஸ் ஆகிய 3 நிறுவனங்களும் ஊழல் தடுப்புச் சட்டம் மற்றும் கிரிமினல் சதி, மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த பிரிவுகளில் குற்றம் நிரூபணமானால் அதிகபட்சமாக ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்படும். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து திங்களன்று காலை 8:30 மணி நிலவரப்படி குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்ததாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் ரமணன் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்ட பகுதிகளில் கனமழை வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். நேற்று இலங்கை மீது நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே
குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நீடிக்கின்றது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் பகுதியிலிருந்து நகர்ந்தாலும் நிலை கொண்டிருந்தாலும் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ரமணன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் உளவாளி ஜாக்கீர் உசேனை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் உளவு பார்த்ததாக பாகிஸ்தான் ISI உளவாளியான இலங்கையைச் சேர்ந்த ஜாக்கீர் உசைன் கடந்த 29ஆம் தேதி கியூ பிரிவு போலீசாரால் சென்னை மண்ணடியில் கைது செய்யப்பட்டான். கள்ளநோட்டு மாற்றுதல், சென்னையின் முக்கிய இடங்களான அண்ணா மேம்பாலம், அமெரிக்க தூதரகம், விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை படம் பிடிக்க முயன்றது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் ஜாக்கீர் உசேன் கைது செய்யப்பட்டுள்ளான். இந்நிலையில் மே 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரலில் இரட்டை குண்டுவெடிப்பு நிகழ்ந்து இளம்பெண் பலியான விவகாரம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் போலீஸ் பிடியில் இருந்த ஜாக்கீர் உசேன் திங்களன்று சென்னை எழும்பூர் 13வது நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டான். போலீஸ் தரப்பில் 9 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி சுப்பிரமணியம் அனுமதி அளித்தார். இந்தியாவின் பொருளாதாரத்தை சீரழிக்கும் வகையில் கள்ளநோட்டு புழக்கத்தை அதிகரிக்கவும் பல்வேறு நாசகார செயலில் ஈடுபடவும் திட்டமிட்டு சென்னைக்கு வந்த பாகிஸ்தான் ISI ஏஜென்ட் ஜாக்கீர் உசேனிடம் விசாரணையை தீவிரப்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். 3 நாள் போலீஸ் காவலுக்கு பின்னர் பல்வேறு விவகாரங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுராந்தகம் புறவழி சாலையில் பஸ் லாரிக்கு இடையே கார் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் புறவழி சாலையில் தனியார் பேருந்து ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது சென்னை நோக்கி வந்த கார் ஒன்று பேருந்து மீது மோதியது. அதே நேரத்தில் லாரி ஒன்று அதிவேகமாக வந்து காரின் பின்னால் மோதியது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த குழந்தை, பெண் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த மதுராந்தகம் போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் காரில் வந்தவர்கள் சென்னையில் நடக்கும் திருமண நிகழ்ச்சிக்காக செஞ்சியிலிருந்து வந்தது தெரிய வந்தது. அதிகாலையில் நடந்த விபத்தால் மதுராந்தகம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணுவத்தினரின் அச்சுறுத்தலுக்கு பயந்து இலங்கையிலிருந்து ஈழத்தமிழர்கள் 10 பேர் அகதிகளாக தனுஷ்கோடி வந்தனர். இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த போர் முடிவடைந்து 5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதுவரை அங்குள்ள தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான நடவடிக்கையை அந்நாட்டு அரசு சரியாக மேற்கொள்ளவில்லை. அங்குள்ள ஈழத் தமிழர்களை இலங்கை ராணுவம் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது. ராணுவத்தினரின் அச்சுறுத்தலுக்கு பயந்து அங்கிருந்து பலர் தமிழகம் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர். இந்நிலையில் திங்கட்கிழமையன்று காலை இலங்கை தமிழர்கள் சிலர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு வந்துள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தனுஷ்கோடி போலீசார் அங்கு சென்று ஒரு பெண், 3 குழந்தைகள் உட்பட 6 பேரை அழைத்து வந்தனர். இதேபோன்று கியூ பிரிவு போலீசாரும் அகதிகளாக வந்த ஒரு பெண், 2 குழந்தைகள் என 4 பேரை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். ஒரே நேரத்தில் இலங்கையிலிருந்து 10 பேர் அகதிகளாக வந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் மீண்டும் விடுதலை புலிகள் உருவாகி வருவதாக கூறி அதற்காக தீவிரவாத தடுப்புச் சட்டம் ஒன்றை ஏற்படுத்தி தமிழர்கள் கைது செய்யப்படுவதாக முல்லைத்தீவு யோகபுரம் பகுதியிலிருந்து அகதியாக வந்த தவேந்திரன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே விசாரணைன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் விசாரிச்சு பிடிக்கிறதும் கொண்டு வர்றதும் எப்படி என்று சொல்ல தெரியல. ஆக்களை பிடிச்சு கொண்டே இருக்கிறாங்களே, எப்ப முடியும் எடுக்கணும்னு சொல்ல தெரியல. நம்மள்கிட்ட இல்ல தமிழக பிறந்த அங்க ஸ்ரீலங்கால பிறந்த அவ்வளவு இருக்கு. ஒரே பிரச்சனை இல்லாத ஒரு தினம் இல்லை. இனி ஆக்கள் தொடர்ச்சியா வந்தபடிதான் இருக்கும். ஏன்னு சொன்னா அப்படியே பிரச்சனை அங்க முட்டி மோதி கொண்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை. சகல மாவட்டத்திலேருந்து வருவாங்க. இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் எல்லா மாவட்டத்திலையும் ஒரே பிரச்சனை, இதே பிரச்சனை நடக்கக்கூடிய. அப்ப எல்லா மாவட்டத்திலேருந்து வர்றதுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வருவாங்க. மீண்டும் இலங்கை ராணுவத்தினரின் அட்டூழியம் அதிகரிப்பதால் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான ஈழத் தமிழர்கள் அகதிகளாக வெளியேறும் நிலை உருவாகி உள்ளதாக தனுஷ்கோடிக்கு வந்த அகதிகள் கூறினர்.
மகாராஷ்டிர ரயில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவில் ரேகாட் மாவட்டத்தில் நகோதனே ரோஹா ரயில் நிலையங்களுக்கு இடையில் ஞாயிறன்று சென்று கொண்டிருந்த திவா சவந்த்வாடி பயணிகள் ரயில் திடீரென தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் என்ஜின் உட்பட 5 பெட்டிகள் தலைக்குப்புற கவிழ்ந்தன. இந்த விபத்தில் 15 பயணிகள் உயிரிழந்ததாக முதலில் ரயில்வே அறிவித்தது. படுகாயமடைந்த பல பயணிகள் நகோதானே ரோஹா அலிபாக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். நள்ளிரவில் பலி எண்ணிக்கை 19ஆக உயர்ந்தது. இந்நிலையில் விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளதாகவும் காயமடைந்த பயணிகள் எண்ணிக்கை 123 என்றும் திங்களன்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இறந்த மேலும் 2 பயணிகள் சிகிச்சை பலனின்றி இறந்தனரா அல்லது சம்பவ இடத்திலிருந்து உடல்கள் கண்டெடுக்கப்பட்டனவா என்ற தகவல்களை ரயில்வே அதிகாரிகள் கூறவில்லை. இந்த விபத்தால் அவ்வழியாக பாதிக்கப்பட்டிருந்த ரயில் சேவை திங்களன்று மீண்டும் துவங்கியதாக கொங்கன் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெய்ட் நியூஸ் குறித்த புகார்களை விசாரித்து சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதியை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் அசோக் சவான் 2009ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நாண்டிட் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேர்தல் செலவு கணக்குகளை அசோக் சவான் தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு மராத்திய நாளிதழில் அசோக்கின் சகாப்தம் என்ற பெயரில் விளம்பரமாக வெளியாகியிருந்த பெய்ட் நியூஸை தனது தேர்தல் செலவு கணக்கில் அசோக் சவான் சேர்க்கவில்லை. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சுரீந்தர் சிங், இப்ராஹிம் கலிபுல்லா ஆகியோரை கொண்ட அமர்வு முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. அசோக் சவானின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதிகள் பெய்ட் நியூஸ்களுக்கான செலவுகளை தேர்தல் செலவு கணக்கில் வேட்பாளர் தாக்கல் செய்யாத பட்சத்தில் அது பற்றி விசாரித்து அந்த நபரின் பதவியை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இருப்பதாக அறிவித்தனர். அசோக் சவான் தேர்தல் செலவு கணக்கில் முறைகேடுகள் நடந்துள்ளதா என்பது பற்றி தினமும் விசாரணை நடத்தி 45 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டுமெனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. It is a very historic day for the democracy of India because the question of paid news and the malpractices which are conducted in elections by politicians. Today the Supreme Court has held that Ashok Chavan's petition is dismissed and the Election Commission has jurisdiction to entertain such petitions under Section 10A and to disqualify candidates on failure to properly declare their returns. And the direction has been given by Supreme Court that the matter should be disposed of within 45 days on a day-to-day basis without any delay. அசோக் சவான் மீதான புகார் நிரூபணமானால் அவரது எம்எல்ஏ பதவி பறிபோகும். தற்போதைய லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாண்டிட் தொகுதியில் அசோக் சவான் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி, மதுரையில் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என்று மிரட்டல் விடுத்த நபரை திருச்சி போலீசார் கைது செய்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் போலீசார் உஷார் நிலையில் உள்ளனர். இந்நிலையில் திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு ஒரு மர்ம தொலைபேசி அழைப்பு வந்தது. அழைப்பில் பேசிய நபர் திருச்சியில் உள்ள முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அது விரைவில் வெடிக்கும் என்றும் கூறியுள்ளார். இதேபோன்று மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கும் ஒரு நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் திருச்சி, மதுரை ஆகிய 2 இடங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் ஒரே நபர்தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மிரட்டல் விடுத்த திருச்சி திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் சுரேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சுரேஷிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மது போதையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,608 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,826 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமிற்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 45 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,285 ரூபாயாக இருந்தது. கோவை மேட்டுப்பாளையத்தில் அழகழகாய் வரிசை கட்டி நின்ற வாடாத மலர்களை வாங்கியவர்களின் முகத்தில் இருந்த வாட்டம் மலர்ந்த ரோஜாவாக மாறியது. பெண்களை கவரும் பொருட்களில் பூக்களுக்கு என்றுமே தனிச்சிறப்புதான். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சாலை ஓரங்களில் அழகழகாக வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பூக்கள் அந்த வழியாக செல்பவர்களை கவர்ந்திழுத்து வாங்கிச் செல்லும் வகையில் நேர்த்தியாக இருந்தது. கோடை வெயிலில் வாடாத புதுவகையான பூக்கள் விற்பனை செய்யப்படுகிறதே என்று அருகே சென்று பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஏனென்றால் அவை இயற்கை மலர்கள் அல்ல,
பல்வேறு வண்ணங்களில் கண்களை உறுத்தும் வகையில் இயற்கை பூவை விஞ்சும் வகையில் இயற்கை வண்ணத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த காகித பூக்கள்தான் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. விற்பனையில் ஈடுபட்டிருந்த வட மாநிலத்தவரிடம் பூக்களின் விவரம் குறித்து கேட்டபோது சில்க் வகை துணியில் இயற்கை வண்ணத்தில் கலர் போகாதபடி வட இந்தியாவில் இந்த பூக்கள் குடிசை தொழிலாக தயாரிக்கப்படுவதாக கூறினர். அழுக்கு படிந்தால் சோப்பு போட்டு அலசி மறுபடியும் இந்த பூவை பயன்படுத்தலாம் என்று கூறியவர்கள் இவை 20 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரை கிடைக்கிறது என்றனர். துணி ஃப்ளவர்ஸ் अच्छा क्वालिटी ओरिजिनल क्वालिटी है. நிறைய டிசைன் இருக்கு, ஸ்டாண்ட் இருக்கு, சவுத்ல மாடல் இருக்கு, தொங்கூர் மாதிரி இருக்கு, ஃப்ளவர் வாட்ச் இருக்கு, எல்லா மாடல்ஸ் இருக்கு. நிறைய நல்ல குவாலிட்டி இருக்கு துணி. இது கலர் போகாது, கலர் எப்படிதான் இருக்கு. துணி இருக்கு, வாஷபிள், வாஷ் பண்ணலாம் தண்ணியில. 20 ரூபா 350 ரூபா தான் இருக்கு. மண்ணில் பூக்கும் மலர் மாலையில் வாடிவிடும். வாடாத இந்த மலர்கள் வீட்டை அலங்கரிக்கும் போது வெளியில் சென்று களைப்புடன் திரும்புபவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று குடும்ப தலைவி கூறினார். வெயில் ஆனாலும் வாடாம இருக்கிறங்கட்டிக்கு இந்த பூ நாங்க வாங்கிட்டு போறோம். கலர் தான் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே சாயங்காலம் வரமே அது அப்படியே இருக்கும்ல. சாதாரண நேச்சுரல் பூனா ஈவினிங் அதுக்குள்ள வாடி போயிருது. இந்த பூ வாடுறது இல்ல. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு போனோடனே அது பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த செயற்கை மலர்கள் ஆண், பெண், குழந்தைகள் என்று அனைத்து தரப்பினரையும் கவர்ந்தது என்றால் மிகையாகாது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.